ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று தன்னுடைய அனுபவத்திலிருந்து தாவீது ராஜா பாடுகிறார். கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன். நாம் ஏன் தேவனை தேட வேண்டும்? நம்மை படைத்த தேவன் நம்மையில் அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்து தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்மோடு கூடவே இருக்கிற இந்த தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப நம்மை அழைத்து செல்வேன் என்று சொன்ன தேவன். இவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் அனுதினமும் தேடி நாட வேண்டும். அவருடைய பிரசன்னத்திற்குள் ஓட வேண்டும். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இவர் கைவிடாத தேவன். நம்முடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிற தேவன். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேவன் முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து தம்மை வெளிப்படுத்தி ஒரு நன்மையும் குறைபடாதபடி உடனிருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தரை தேடுபவர்களுடைய இருதயம் களி கூறும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் அவர். ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் மறக்காத தேவன். கடைசி வரைக்கும் கைவிடாதபடி கரம் பிடித்து வழி நடத்தி வலுவாதபடி காக்கிற தேவனை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்மை விட்டு வெகு தூரத்தில் இருக்கலாம். உடன் பிறந்தவர்களோ கணவனோ அல்லது மனைவியோ பிள்ளைகளோ நம்மை விட்டு பிரிந்து தூர தேசத்தில் இருக்கலாம். ஆனால் நமக்கு பக்கத்திலே இருந்து நமக்குள்ளிருந்து நம்மை கைவிடாத பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையே. அவருடைய வார்த்தை அவருடைய குணாதிசயங்களை விவரிக்கிறது. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து பரிசுத்தவான்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன தேவன். அவருடைய நாமங்களை குறித்த காரியத்தை அறிந்து அவருடைய நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நாமத்தை குறித்து தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் ரகசியத்தை அறிந்து அதற்கேற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வியாதியிலிருந்து சுகம் கொடுக்கிற தேவன், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ள தேவன். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்புவார்கள். தேவனை தேடுகிற உணர்வு உண்டா? அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு உண்டா? அவருடைய நாமங்களை நாம் அறிந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, உம்மை தேடுகிற எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து கைவிடாதபடி எங்களை காக்கிற தாய்விற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிற தாய்விற்காக நன்றி. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் முடிவு பரியந்தம் எங்களை காத்து கொண்டு இருக்கிற உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.